செல்ஃபியில் வீடியோ எடுறீங்கன்னா இப்படி வச்சுக்கிறா. வீடு கட்டுவோன்னு அதுல சொல்லுவாருன்னு நினைச்சு அதுல ஜாதகத்தை கொடுத்தாதான் நம்ம தனியாவே உட்காந்துருக்காங்க. எப்படிதான் இருக்காங்கன்னு தெரியல. எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என் மாமனார் ஏமாத்துட்டாருங்க. இந்த சிலிண்டர் தட்டுப்படாத காரணம் என்னன்னா அவருக்கு டபுக்குன்னு சாமி வந்துடும். அப்புறம் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு பயந்துட்டே போறாங்க. மாமியார் அவங்க சொந்தக்காரங்களாம் குள்ளாய் வந்து காலையிலேயே அடுத்து கிளம்பிட்டு அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ரெடியா இருக்கா. 60 அடி கூந்தல காய வச்சிருக்கா. போயிட்டு வாங்க. நீ போயிட்டு வரியா கதா? எல்லாரையும் போய் வழி அனுப்பிச்சு விட போறாங்க. ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க. அதனாலதாங்க சிவன்யாவும் வந்துட்டு அந்த வாட்டி குரூப்ல. ஆனா சிவா மட்டும் இல்ல, மத்த எல்லாருமே கவர் ஆயிருக்காங்க. இங்க வந்தாலே பிக்னிக் தாங்க, சுத்துறது தான் வேலை. என் மாமனாருக்கு வந்து பாதாம் பால் ஆறிடுமா. போற வழியில கடை இருக்கு, அங்க போய் பாதாம் பால் குடிச்சிட்டு வருவாங்க. வரும்போது ஆறிட சீக்கிரம் வாங்கன்னு இருக்காரு. போலாமாப்பா? 2 பேரும் 3 பேரும் போக நம்ம இல்ல அவங்களும் வரணுமா? வரணும். வர்றதுக்குள்ள வந்து எங்க எல்லாருக்கும் ஒரு வசனம், எங்க அப்பாவுக்கு ஒரு வசனம். பாதாம் பால் அவரு தான் சொல்லிட்டு இருந்தாரு நேரத்துக்கு முன்னாடி. பாதாம் பால் ஆறிட சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாரு. கிளி ஜோசியம் பாக்குறாங்க. மாமியார் வந்து கோயிலுக்கு வந்தோமா, இங்க பாருமா திரும்பமா குள்ளாயே மதிக்க மாட்டாங்க. எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. தீபஞ்ச கோயிலுக்கு தான் வந்திருக்காங்க. எப்போ வந்தாலுமே அங்கே வருவாங்கல்ல. அவங்க அங்கே ஜாதகம் பார்த்துட்டு கிளி ஜோசியம் பார்க்குறாங்க. நாங்கள் அப்படி இப்படி அலைஞ்சிருக்கோம். என்ன இருந்தாலும் புங்க மரத்து நேரில் புங்க அவ்வளோ கூலிங்காக இருக்குது. அதான் சரி ஒரே ஒரு புங்க மரம் பிடிச்சிட்டு போகலான்னு பிடிங்கிட்டு போகிறோம். இவனு ஒரு இடத்துல நிற்க மாட்டான்ல, அதான் அவங்கள ஈத்து சுற்றிட்டு இருக்கிறேன். என் மாமனார் ஏமாத்துட்டாருங்க. இந்த சிலிண்டர் தட்டுப்படாத பாதாம் பால் எங்கேயுமே இல்லை. அது வீட்டில் போய் டீ போட்டு குடிக்கலாம். வீட்டுக்கே கிளம்பியாச்சு. போயிட்டு வந்துட்டேங்க. கோயிலெலாம் போயிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன். கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு படுத்துருந்தேன். அவங்க பாருங்க எப்படி உட்காந்துருக்காங்க. சாவி இந்த சாவியெல்லாம் கழுத்தில் போட்டு தான் சுற்றுவாங்க எந்த நேரம். உண்மையாக தனியாகவே உட்காந்துருக்காங்க. எப்படி தான் இருக்காங்கன்னு தெரில. எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. இப்போ வர எங்கள் அம்மாவுக்கு காதும் கொஞ்சம் இதாகிடுச்சு. அவ்வளோக்கு முன்ன மாதிரி பேசினா கேட்கல. ஏமா உனக்கு எத்தனை வயசுமா இருக்கும்பா? வயசாக ஆயிடுச்சு ரொம்ப. எத்தனை வயசுன்னு அவங்களுக்கே தெரில, எனக்கும் தெரியல. எங்கள் தாத்தாவே 75 வயசில் செத்தாரு. இப்படி தான் இருக்காங்கன்னு தெரியல சார். உண்மையாக ரொம்ப இதாக இருக்குங்க. நம்ம அங்கே இருக்கவும் இல்லையா? 72 வயசு தாத்தாவுக்கு 72 வயசில் செத்துருக்காரு. அவர் செத்து 10 வருஷம் ஆச்சு. அப்போ இவங்களுக்கு ஈக்குவல் பண்ணி பாருங்கள், வந்திருக்கும் அதெல்லாம். ஆனால் என்ன தனிமையாகவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தனியாக இருக்கிறது பிடிச்சி பழகிடுச்சு ஒரு லிமிட்டுக்கு மேலே. அதுக்கப்புறம் அவங்க எதுவும் கண்டுக்கிறது இல்லை போல இருக்கு. அப்படியே அவருங்க என்ன தான் சிலிண்டர் இருந்தாலும் வெளில விறகடுப்பில் சமைச்சு தான் மிச்சம் பண்ணுவாங்களாம் கேஸை. இந்த டைம் கேஸ் எடுக்க போய் அவங்க கேஸ் இல்லைன்ட்டாங்க. நீங்கள் ஆக்டிவ் கஸ்டமர்னே வந்துச்சு. ஏன்னா சிலிண்டர் வந்து மினிமம் ஒரு 8 மாதம் 10 மாதம் விட்டு சிலிண்டர் எடுக்கிறாங்க. அதனால் இந்த வாட்டி சுடுதண்ணி உடனே இதிலே போட்டு குளிமான்னு இருக்கேன். பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அப்படி பண்ணால் தான் இந்த வாட்டிலாம் சிலிண்டர் எடுக்கலாம். ஸ்வீட் கார்ன் ரெடி பண்ணுறாங்க. அடுத்து இதே வாங்கிட்டு 3 நாள் ஆச்சு. ஸ்வீட் கார்னுங்கிறதுனால யாருமே சாப்பிடல. நான் மட்டும்தான் பச்சாவே எடுத்து ஒன்று சாப்பிட்டேன். ரெடி பண்ணிட்டு இருக்கா. டீ போட்டுட்டு இருக்காங்க. டீ காலேருந்து குடிக்கவே இல்லை. அதே என்னமோ ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. இப்போலாம் டீ போட்டா எப்பவுமே நான் தாங்க போடுவேன். அப்புறம் யார் போடுவா? ஆள் வைக்கணும் உங்களுக்கு. ஏன் நான் போடுறேன் சொல்லுங்க? நான் தான் கரெக்டா பர்ஃபெக்ட்டா போடுவேன். அதுவே வந்து நிறைய பேர் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்க, இவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு போலதுக்கு. இங்க வந்தா அப்படியே நீட்டா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அங்க போறாங்க இங்க வராங்க அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் வெறும் மாயை. இது எல்லாம் எங்களோடது கிடையாது. நாங்க வந்து மாமியார் வீட்டுல வந்திருக்கனால அவங்க வந்திருக்காங்க. கார்ல போவோம் அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருக்கோம். மத்தபடிலாம் எங்களை ஒன்னே பெரிய பணக்காரங்க வச்சுட்டு ஏமாத்துறாங்க போறாங்க. உடனே கார்ல போறதுக்கு சொல்றீங்க? அதுக்காக இப்படியே இருந்துட மாட்டான். ஒரு நாள் நல்லா மேல வரும். வளர்ற நாளும் வரும். கண்டிப்பா நம்பிக்கை இருக்குது. இளையோட சப்போர்ட் இருந்தா நடக்கும். ஆமா. கோயிலுக்கு போயிருந்தாங்க எங்க அம்மாவுக்கு. இப்ப கொஞ்ச நாளாவே எடுத்துட்டீங்கன்னா ஐயோ ஐயோ ஆண்டா. செல்ஃபில வீடியோ எடுறீங்கன்னா இப்படி வச்சுக்கிறா. அதை அப்படி எட்டக்க தூரம் தூக்கி பிடிக்க முடியல மேடம் மேலே அந்த கையை. அது கையில் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாதான். எல்லாருமே இன்னைக்கு ஏதாவது எடுத்து ரெடி பண்ணலாம் தாங்க இருந்தோம். காப்பு கட்டியிருந்தாங்களா. நம்ம எந்த ஒரு இது இல்லாதனால நான்வெஜ் பைத்தியம் மாதிரி. அதாவது சாப்பிட்டா கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகுது. நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே அப்படி தானே. செய்யலான்னு பார்த்தோம். கோயிலுக்கு வரும்போது எடுக்கூடாதுட்டாங்க. சாம்பார் வச்சுருக்காங்க. அந்த பருப்பை கடைஞ்சி அதில் பருப்பு தான் இருக்குது. காய்கறி பருப்பு தான் மிதக்கிறது. குழம்பு மாதிரியே தெரில. சாப்பிடல எனக்கு. அதனால் அது பிடிக்கல. என்ன செய்கிறாங்கன்னு தெரிலங்க. நாங்கள் அடுத்தது நம்ம ஏரியாவுக்கு போனால் தான் அங்கே டக்கு டக்குன்னு எதாவது செய்ய முடியும். இருங்க வருவா. என்னமோ சொல்லணும்னா என்ன சொல்கிறேன்னு தெரியல. சொல்லுமா.
நான் இருக்கேன் சாமி. என்னமோ சொல்லணும் என்னம்மா? கோயிலுக்கு போன இடத்துல எங்க அம்மாவுக்கு வந்து இப்ப நாங்க வண்டியில நேற்று வந்து தேர் பார்க்க போனோமா, எதுக்கால எறும்பு மாடு வருது, கெட்ட சயனம், பள்ளி கத்துது, ஏதாவது நினைக்கும் போது சொல்லும் போது கெட்ட சயனம் எல்லாத்தையுமே மனசை போட்டு குழப்பிக்கிட்டு அதையும் இதையும் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களா எங்க அம்மா. அதுக்கப்புறமே அவங்க இதை தீர்த்துக்கிறதுக்காக கிளி ஜோசியம் பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி கோயிலுக்கு போன இடத்துல பார்த்தாங்க. அங்க என்னென்னமோ சொன்னாங்க. ஆனா எனக்கு சொன்னது உண்மைன்னு தோணல. அவர் சொன்னது எல்லாமே உனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏமாம்மா என் மூஞ்ச பாதியாக வைக்கிற காட்டுறேன் அப்படின்னு சொன்னோடனே எங்க அப்பாவும் பார்த்தாங்க. அப்புறம் நான் பாப்பாவுக்கு வந்து அவ பிறந்ததுல இருந்தே எந்தெந்த பேர்ல எல்லாம் பேரை வச்சுட்டு ஏன்டி இதெல்லாம் கேக்குறீங்க, வேலையை பாருங்க நீ போடி. எந்தெந்த எழுத்துல எல்லாம் பேர் வைக்கலாம்னு கேட்டிருந்தேன். சீ வந்துருமோன்னு கேட்டிருந்தேன். போதும் பாத்தியா, நீ பாத்தியா ஜோசியம் என்ன சொன்னாங்க? நீ வரலையா பக்கத்துல? எல்லாம் கும்பலா நின்னுட்டு இருந்தீங்க தெரியல. அப்படி பயந்துகிட்டு பாக்குறாங்க. ஆனா அது உண்மை இல்லதான் இருந்தாலும் பாக்குறாங்க. நான் சரி பிறந்த இடத்து ஜாதகத்தை எத்தனை பிள்ளைங்க எல்லாம் கேட்டேன், அதெல்லாம் சொல்லலைங்க. உங்க பரம்பரையா சொல்லுவாங்க இருங்க, ஏன்னா வாட்ச் பண்றாங்க, சிசிடிவி கேமரா வாட்ச் பண்றாங்க. இருந்தாலும் அதுல வந்து அவங்க சொல்லி நாங்களும் வீடு கட்டுவோம்னு அதுல சொல்லுவாருன்னு நினைச்சு அதுல ஜாதகத்தை கொடுத்தாதான் நம்ம சம்பாரிச்சாதாண்டி நம்ம வீடு கட்டலாம். ஜோசியக்காரன் சொல்லி நம்ம வீடு கட்ட முடியாது. போடி அலே பாரு, போய் நீ டீயை போடும் முதல்ல போ. அடிக்கிற வெயிலுக்கு ஒன்றும் சொல்ல முடியாம எல்லாம் எங்க போய் உட்காந்துருக்காங்க பாருங்க. எல்லாம் ரவுண்டிங்லேயே தான் இருக்கீங்க போலுங்க. இவங்க ஒரு கேங் இங்கே செட் ஆஃப் கேங்க உட்காந்துருச்சு. உள்ள வெயில் பயங்கரமா அடிக்குதுங்க, இங்கேயும் ஒன்றும் தாங்க முடியல. ஜாமான் வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தாங்க, மளிகை ஜாமான்லாம். அது பிரியாணி போடுறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஏதோ முட்டை வாங்கணும், போகிற வழியில் தான் கறியெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். வச்சுருக்கேன். திரும்ப எப்போ போல ஓரம் கட்டியாச்சு. அவங்க பர்ச்சேசிங்லாம் முடிச்சு எப்போ வருவாங்க என்னன்னு தெரில. கோலம் வாங்கிட்டு வரணுமாங்க, ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க வாங்கிட்டு வர சொல்லி. கோலம் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களால போய் ஏறவும் முடியா இறங்கவும் முடியும். அவங்க வேற பாவம். குள்ளாய் வந்து உண்மையில குழந்தைதாங்க. எங்க முந்திரி வந்து உரிக்கவும் முடியா கொடுத்தாங்க. சொந்தக்காரங்க வந்தாங்கல்ல, குள்ளாயோட அத்தெல்லாம் கொடுத்தாங்க. அது பாருங்களா, தண்ணியில போட்டோன்னு சம பெருசாயிடுச்சு. சூப்பரா உரிச்சிக்கிட்டு வருது. சும்மா பாக்குமே போட்டோன்னே எடுத்து பார்த்தா அழகா தூங்கி ஏஞ்சிங்களா? அப்பதான் நீங்களா? நான் தூங்கலையே. என்ன சிவனியாவும் ஜாயின் பண்ணிட்டாங்களா உரிக்கிறதுக்கு? சிவனியா கண்ணு அவரை கிண்ணம் கிடதுக்கு அவரு தட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இன்னும் கூப்பிடாது. அது மத்தியானமே 1008 டைம் கேட்டுட்டு உங்க அம்மா ஒரு மூச்சு கூட விட மாட்டேங்குது, மரியாதை கொடுக்காம என்னன்னு. உங்களை வந்து இப்ப முந்திரிய உரிச்சு குழம்புக்கு ரெடி பண்ண சொன்னாங்களா, திங்க சொன்னாங்களா? நீங்க ரெண்டுமே செய்ய வேண்டாம். அக்கறையா பெரிய மரும உனக்கு முந்திரி எடுத்துட்டு போறாருங்க உரிக்க உரிக்க. நைட்டு 11 மணிக்கு தான் சாப்பாடு அன்னைக்கு. இன்னையோட முடிஞ்சிச்சுங்க, ஃபுல்லா திருவிழா முடிஞ்சிச்சு. மஞ்சள் நீராட்டு விழா வந்து நடக்குது. அது இன்னையோட முடியும். இல்ல உண்மையிலே குள்ளாய் இங்க வந்து ரெஸ்ட் தான். அவங்க அக்கா தான் வந்து சிவன்யாவை வச்சுக்கிறாங்க. நல்லா ஃப்ரீயா இருக்கு இல்லம்மா? கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அவ தூங்குற நேரத்துக்கு வாங்குவேன், அப்புறம் ஃபீட் பண்ணிட்டு தூங்க வச்சிருவேன். சரி. பெரிய வெங்காயம் வாங்கிட்டு வரல, சந்தைக்கு போனீங்க நேத்து. இன்னைக்கு நாளைக்கு பிரியாணி போடலாம்னா நாளைக்கு உங்களுக்கு அதுதான் நான் எடுத்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டேனே. டெய்லியும் குழம்புக்குலாம் எடுத்து எல்லாம் அதான் அவங்க சொன்ன கரெக்டா இருக்கு. ஒரு வேலை நீங்க செய்யல, ரோட்ல இருந்து வேடிக்கை தான் பாக்குறீங்க. எல்லா வேலையும் வருது. சாமி வந்தா வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. சரியாயி சரி. எப்படி வீட்டுல எல்லா வேலையும் நடக்கணும்னு வேண்டிக்க போறீங்களா? தனுவுக்கே சிரிப்பு வருது உங்களை பத்தி பேசினா. ஓஹோ சரி வந்துருச்சுங்க. இன்னைக்குதான் நல்லா இருக்கும் அலங்காரம். என்ன உலைய செவடி ஆயிட்டாங்க வர வர. பக்கத்துல போறியா? தேடிட்டு போனாங்களே சிரிச்சுட்டீங்களே. அவர் உள்ள வந்த காரணம் என்னன்னா, அவருக்கு டபுக்குன்னு சாமி வந்துடும். அப்புறம் அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு பயந்துட்டு அவர் உள்ள ஓடிறாரு.
தொடர்ந்து 3 நாளா சாமி வந்துச்சு. நான் போல கோயில் வந்தப்பலாம் நான் பார்க்கல. இங்க இருந்தப்போ தூக்கிட்டு வந்துட்டேன் உள்ள. நேத்தா முன்னாடி கூட அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலங்க. ஏன் எடுப்பானு சொல்லிட்டு எடுக்கல. ஆனா எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், செய்யல. அவ்வளவுதாங்க. இது எல்லாம் இப்போ வந்து சிக்கன் குழம்பு சாப்பிட வேண்டியதான். மெயினா மாலை கட்டுதான் வெயிட் பண்ணோம். மாலையும் கட்டியாச்சு. இன்னோட எல்லாம் சாமியை முடிஞ்சு இப்படி சிக்கன் சாமி சாப்பிட வேண்டியதான். இதுல 2வது நாள் கொலை பண்ண பார்த்துட்டா. காரத்தை அள்ளி அள்ளி போட்டு இந்த குழம்போட கடை நீங்களே பாருங்களா. வாயில வச்சா எல்லாருக்கும் வாயில ஊன்னு சவுண்டு தான் ஒரு தடவை சாப்பாடு உள்ள போக மாட்டேங்குது. அப்புறம் அப்படியே சவுண்டு கொடுக்குறான். முடியல சத்தியமா. கரெக்டா 10:30ங்க. இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோம். என்னடா இப்பதான் சாப்பிட்டு முடிச்சோன்னு சொல்றேன்னு பாக்காதீங்க. என் கண்ணெல்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. காலையில இருந்து ரொம்ப அலைச்சல், ஒண்ணுமே முடியல என்னாலாம். எப்படா சாப்பிடுவோன்றது பசியா இருந்ததா. கடைசியில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி காரத்தை அள்ளி கொட்டிட்டாங்க மேடம். அதே வந்து விற்கல ஆரம்பிச்சிச்சு திரும்ப. அப்புறம் அவங்க முன்னாடியே குழம்பு கொண்டு வச்சிருந்தாங்க காரம் கம்மியா அண்ணனுக்கு. அதுல தான் நானே போட்டு சாப்பிட்டேன். இவெல்லாம் வைக்கலங்க, காரத்தை மட்டும் அள்ளி போட்டுதான் இவன் வேலையா. அந்த குழம்பு காட்டுமா? குழம்பு வந்து இவங்க அக்கா தான் வச்சாங்களாம். ஆனா அந்த குழம்பை கெடுத்துட்டா. குழம்பு அருமையா வச்சிருந்தாங்க. காரத்தை மட்டும் அள்ளி போட்டா. சாட முடியல. அவளே ஊன்ட்டு தாங்க செஞ்சா. நடிச்சு வயசுல அவ்வளவுதான். தனு வரைச்சிச்சு. தனு யாரு போய் செஞ்ச வேலை அது?